Hello everyone, welcome to Success ECE Tamil. Hope you all doing good. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ப்ராப்ளம் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸில் ரேடிக்ஸ் ஆர் பேஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நான் லாஸ்ட் லெக்சரில் நான் சொல்லியிருப்பேன், ஒரு நம்பருடைய ரேடிக்ஸ் இல்லைனா பேஸ் அது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் அப்படின்னா, அந்த நம்பரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கோஎஃபிஷியன்ஸும் அது பவர்ஸ் ஆஃப் ஆரால் மல்டிப்ளை ஆகிருக்கணும். இங்கே ஆறுங்கிறது என்ன அப்படின்னா ரேடிக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? இங்கே இன் ஜென்ரலாக அவங்க வந்து பேஸ் ஆர் ரேடிக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. நான் அதனால் இந்த ஈக்குவேஷனை நான் எப்படி எழுதிக்க போகிறேன் அப்படின்னா 302 சஃபிக்ஸ் ஆர், ஏன்னா வந்து ஆறுங்கிறது இங்கே ரேடிக்ஸ், டிவைடட் பை 20 சஃபிக்ஸ் ஆர் விச் இஸ் ஈக்குவல் டு 12.1 சஃபிக்ஸ் ஆர். இல்லை பேஸ்ன்னு எடுத்துக்கோங்க, எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஆருக்கு பதிலாக பின்னு கூட எடுத்துக்கலாம். இங்கே ஆர் ஆர் பி. ஓகேவா? ஸோ இந்த ஃபங்க்ஷனாக நான் இந்த மாதிரி எழுதியிருக்கேன். இப்போ நான் வந்து இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறேன். இதை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம்? ஒவ்வொரு நம்பரும் ஒவ்வொரு கோஎஃபிஷியன்ஸும் ஆருடைய பவர்ஸால் மல்டிப்ளை ஆகிருக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, இந்த ஈக்குவேஷன் எப்படி வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்னா, the equation becomes, ஸோ எப்பொழுதும் வந்து ஆல்வேஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் தி எல்எஸ்பி. ஓகே, எல்எஸ்பியில் ஆரோடைய பவர் என்ன இருக்கும்? 0வாக இருக்கும். அப்போது 2 into r power 0 plus, okay, 0 into r power 1 plus 3 into r power 2 the whole divided by, இங்கே denominator 20, so 0 into r power 0 plus 2 into r power 1 which is equal to, இங்கே என்ன நம்பர் இருக்கு? 12.1. அப்போ ஃபஸ்ட்டு ஹோல் நம்பரை பண்ணுங்க. இப்போ இந்த நம்பருடைய பவர் என்ன? ஆர் பவர் 0, இது ஆர் பவர் 1. அப்போ இதோடைய பவர் என்ன? ஆஃப்டர் டெசிமல் வந்து ஆர் பவர் -1ன்னு எடுக்கணும் நம்ம. கரெக்டா? அப்போது 2 into ஆர் பவர் 0 ப்ளஸ் 1 into ஆர் பவர் 1 ப்ளஸ் the 1 into ஆர் பவர் -1. Okay, so this equation becomes 3 into r squared, that is 3r squared, plus 0 into r power 1 is 0, plus 2 into r power 1 is 1, anything power 1 is 1, divided by 2 into r is 2r, plus 0 into r0, 0, which is equal to 1 into r power 1 is r, plus 2 into r power 0 is 1, plus 1 into r power -1, that is r power -1. அப்போ 3r squared plus 2 divided by 2r is equal to r plus 2 plus r power -1 எப்படி எழுதலாம்? 1 by r எழுதலாமா? ஸோ இதை LCM எடுங்க. r squared plus 2r plus 1 divided by r. இந்த சைடு என்ன இருக்கும்? 3r squared plus 2 divided by 2r. This r and r will get cancelled. This 2 வந்து இங்கே cross multiply ஆகுது. ஸோ 3r squared plus 2 is equal to 2 into r squared 2r squared plus 2 into r 4r plus 2. Then இந்த terms எல்லாத்தையும் இந்த சைடு கொண்டு வாங்க. 3r squared, so 3r squared plus 2 minus 2r squared minus 4r minus 2 is equal to 0, right? அப்போ 3r squared minus r squared is 3r squared minus 2r squared is r squared plus 2 minus 2 cancel, minus 4r is equal to 0. இது எப்படி எழுதலாம்? r into r minus 4 எழுதலாமா? which is equal to 0. r into r minus 4 என்ன ஆகும்? r squared minus 4r, r into r squared, r into 4 4r, right? So r, இது எப்படி இந்த ஈக்குவேஷன் வந்து எப்படி வந்து எழுதலாம்? r is equal to 0 and r minus 4 is equal to 0. r is equal to 0ங்கிறது it is not possible. ஸோ பேஸ் 0வாக இருக்க பாசிபிள் இல்லை. அப்போ இது நமக்கு தேவையில்லை. அப்போது r is equal to r minus 4 is equal to 0. ஸோ r is equal to என்ன? 4. அப்போது பேஸ் ஆர் ரேடிக்ஸ் ஆஃப் த given problem is 4. Understood? ஸோ இதில் இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம். ப்ராப்ளம் இஸ் ஃபைண்ட் தி பேஸ் ஆஃப் தி ஃபங்க்ஷன் என்னென்னா root of 22 suffix b is equal to 6 suffix b. Options are 17, 25, 16, 10. ஸோ இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற ப்ராப்ளம். ஸோ இதை நம்ம சால்வ் பண்ண போகிறோம் இப்போது. ஸோ ஃபைண்ட் தி பேஸ் ஆஃப் தி given function root of 22b is equal to 6b.
ஸோ அந்த ஃபங்க்ஷனை நம்ம எதுவுமே வந்து சேஞ்ச் பண்ணக்கூடாது. அந்த ஃபங்க்ஷன் ஆஸ் இட் இஸ் என்ன இருக்கோ அதை அப்படியே எடுத்துக்கோங்க. ஸோ ரூட் ஆஃப் 22 சஃபிக்ஸ் பி இஸ் ஈக்குவல் டு 6 சஃபிக்ஸ் பி. ஓகேவா? ஸோ அப்போது இங்கே பேஸ் வந்து பீன் வந்து அவங்க ரெப்ரசன்ட் பண்ணிட்டாங்க, மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நம்ம அதனால் பீனே எடுத்துக்கலாம். அப்போது ரூட் ஆஃப் b, that is 2 into b power 0. So இதோடைய பவர் என்ன? b 0. இதுக்கு b power 1. Similarly 6b இல்லை 6 suffix b. அப்போ இங்கே எழுதியிருக்க 6 suffix b. ஓகே, அப்போ இங்கே ஒரே ஒரு நம்பர் தான் இருக்குது. அப்போ இதோடைய பவர் என்ன? b power 0 இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போது இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். 2 into b power 0 plus 2 into b power 1 always starts from the LSB. Okay va? Which is equal to 6 into b power 0. So anything power 0, b power 0 nahu 1. Anything power 0, 1. Appo root of 2 into 1. 2 into b power 1 is 2b, which is equal to 6 into b power 0. 6 into 1. Okay. So appo இதை என்னாகும்? இந்த எக்ஸ்பிரஷன் 2b plus 2 is equal to 6. ரைட்? இப்போது நம்ம என்ன பண்ணணும்? இந்த ஸ்கொயர் ரூட்டை கேன்சல் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும்? ஸ்கொயர் ரூட்டை கேன்சல் பண்ணுறதுக்கு ஸ்கொயரிங் போத் சைட்ஸ். ஸோ அது என்னாகும்? இந்த ஸ்கொயர் பண்ணும்போது இந்த ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகும். அப்போ 2b plus 2 இருக்கும், which is equal to 6 ஸ்கொயர்டுன்னு இருக்கும். ரைட்? which is equal to 6 squared. அப்போ 2b plus 2 is equal to 6 squared is 36. 2b is equal to 36 minus 2. அப்போ 2b is equal to 34. b is equal to 34 by 2. b is equal to 17. So the base of the given operation is 17. Understood? Okay va? அந்த சஃபிக்ஸில் என்ன இருக்குன்னு பாருங்கள். ஒவ்வொன்றும் ஸ்டார்ட் பண்ணுறது நம்ம எல்எஸ்பிலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அங்கே டெசிமல் இருக்குது அப்படின்னா டெசிமலுக்கு அப்புறம் அதோடைய பவர் வந்து -1 -2ன்னு எடுத்துக்கணும். ஹோல் நம்பராக இருந்ததுன்னா அதோடைய பவர் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் b பவர் ஆர் r பவர் 0. ஓகேவா? ஓகே, இன் ஜென்ரலாக இந்த மாதிரி கேட்டாங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதே b வந்து இங்கே 2ன்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா 2ஆக இருக்கிற பட்சத்தில் அந்த நம்பர் பைனரியாக இருக்கும். பைனரினா அந்த நம்பரில் 1s and 0s மட்டும்தான் இருக்கணும். இந்த பவர் வந்து இந்த பேஸ் வந்து 8ஆக இருந்ததுன்னா அது ஆக்டல்னு சொல்லுவோம். b வந்து 10ஆக இருந்ததுன்னா டெசிமல், b 16ஆக இருந்ததுன்னா ஹெக்ஸா டெசிமல். ஓகேவா? ஸோ இது 1 மார்க்கில் இந்த மாதிரி கேட்பாங்க. ஓகே, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்குலாம் இந்த மாதிரி பேஸ் ஃபைண்ட் பண்ணுறதை கேட்பாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸோட கண்டினியூஷன் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய்.